போன வருஷம் எங்க இருந்தானே தெரியல, ஆனா இந்த வருஷம் செம்மையான கம்பேக் கொடுத்துருக்கான். இதுதான் Realme 12 Plus. இந்த வருஷம் மாசான கம்பேக்கோட வந்திருக்காங்க அண்டர் 20,000 செக்மெண்ட்ல. இந்த போனை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா? இருக்கு. கேமரா நல்லா இருக்கா? இருக்கு. பேட்டரி எப்படி இருக்கு? அதுவும் நல்லா இருக்கு. சும்மா நல்லா இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கு? அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணாதானே தெரியும் அப்படின்னு கேக்குறீங்களா? பார்த்தலாம், ஃபுல்லாவே பார்த்தலாம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே மஞ்சள் கலர் பொட்டி தான், அதுல எந்த சேஞ்சுமே கிடையாது. அப்படியே பாக்ஸ் ஓப்பன் பண்ணா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க. கேஸ் பக்கத்தில் ஒரு சின்ன பேப்பர் பாக்ஸ்லாம் இருந்துச்சு. அதோட சேர்த்து சிம் எஜெக்டர் பின் இருந்துச்சு. அப்படியே ஓரமாக வச்சுட்டு பார்த்தோம்னா சார்ஜர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே 67 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு டைப் சி டு டைப் ஏ கேபிள் இருக்கு. ஸோ இதுதான் பாக்ஸ் கண்டென்ட். இதோட டிசைன் பார்த்தோம்னா மொத்தமாக 2 கலர்ஸ்ல வருது. ஒன்று நம்ம கையில் இருக்கிற இந்த கிரீன் கலர், இது ஒரு மாதிரி டார்க் கிரீனா இருக்கு. இவங்க வச்சிருக்க பேர் வந்து பியானர் கிரீன் சொல்லி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கலர் இருக்கு. அந்த கலர் என்னன்னே தெரியல, இஷ்டத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. டிஸ்பிளே பண்றேன், உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா பேர் வைக்கணும்னா நீங்களும் ஈஸியா வச்சுக்கோங்க. மற்றபடி இதுல பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு ஜிப் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்க ஒரு மாதிரி அட்ராக்டிவா தான் இருக்கு. அண்ட் இதோட கேமரா ரவுண்டு பார்த்தோம்னா உண்மையாலுமே ஒரு மாதிரி வித்தியாசமா மயில் தோகை மாதிரியே இருந்துச்சுங்க. இதோட பேக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வீகன் லெதர் ஃபினிஷ் தான். உண்மையாலுமே நல்லாவே இருந்துச்சு. சைட்ல பார்த்தோம்னா ஒரு கிளாசி ஃபினிஷ் தான், ஆனா பிளாஸ்டிக் தான். அதுல எந்த சேஞ்சுமே இல்லை இந்த முறையும். கார்னர்ஸ் ஒரு மாதிரி ஷார்ப்பா தான் இருந்துச்சு, இருந்தாலும் ஹோல்டு பண்றதுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. இதோட வெயிட்னு பார்த்தோம்னா வெயிட்டுமே கம்மியா தான் இருந்துச்சு. செக் பண்ணி பார்த்தலாமா? வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 190 கிராம் வருது. நம்ம இதில் 192 காட்டிட்டு இருக்குது. ஓகே, டாப் சைடில் 3.5mm ஜாக்கை இன்னுமே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கிறது ஒரு அட்ராக்டிவான விஷயம். இந்த வருஷம் டுவெல் ஸ்பீக்கராக அப்டேட் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, டாப்பில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அது பக்கத்தில் என்னடா ஒரு சின்ன ஹோல் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக். அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்கு. அது பக்கத்தில் பவர் பட்டன் இருக்கு. அப்படியே பாட்டம்க்கு வந்தோம்னா சிம் கார்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டைம் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான், டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் இந்த டைம் கொடுக்கல. எய்தர் 2 சிம் கார்டு போடலாம், இல்லை ஒரு சிம் கார்டு, இல்லை ஒரு மெமரி கார்டு போடலாம். பக்கத்தில் ஒரு டைப் சி போர்ட் இருக்கு. டைப் சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் USB 2.0 சப்போர்ட்டோட வருது. ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே, அதே பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான், ஆனால் டிஸ்பிளேல நல்ல அப்கிரேட் இருக்கு. இந்த போனோட ஓவரால் பில்டுக்கு IP54 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதனால ஈஸியா வாட்டர் ஸ்ப்ரேல இருந்து தப்பிச்சுக்கும். தண்ணியில போட்டு விளையாடுறதுக்குலாம் செட் ஆகாது. மற்றபடி இந்த டைம் ரெயின் வாட்டர் டச்ன்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. வெட் ஹேண்ட்ல நீங்க போனை யூஸ் பண்றீங்கன்னா ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு 30,000 செக்மெண்ட்ல இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருந்துச்சு. அதை இந்த ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்பவே நல்ல விஷயமா தான் தெரியுது. மற்றபடி இதோட டிஸ்பிளேவை பார்க்கும்போது இங்கே 6.67 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 2000 nits கொடுத்துருக்காங்க. லோக்கல் பிரைட்னஸ் 600 nits. மற்றபடி இன்டோர் அண்ட் அவுட்டோரில் பங்கமாக இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் HDR சப்போர்ட் இருக்கு. மற்றபடி வீடியோ பிளேபேக்கை பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல 4K 30 ஃப்ரேம் இல்லை 4K 60 ஃப்ரேம் வரலையும் சப்போர்ட் பண்ணும். HDR சப்போர்ட் பண்ணும். என்ன HDR போகும்போது ஓரளவுக்கு லைட்டா லேக் ஆகுற மாதிரி இருக்கு. ஒரு 2K இல்லைனா 1080p ரன் பண்றீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா ஸ்மூத்தா இருந்துச்சு. இதுல வர கலர்ஸும் ஓரளவுக்கு பஞ்சியா இருந்துச்சு. டிஸ்பிளே யூஸ் பண்றதுக்குமே நல்லா ஸ்மூத்தா ரெஸ்பான்சிவா இருந்துச்சு. அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இங்க 120 Hz வரலையும் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் தான். அப்படியே டிஸ்பிளேல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த டைம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் சைட் மவுண்ட்ல கொடுத்துருந்தாங்க, இந்த டைம் அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுவுமே ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவா இருந்துச்சு, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கடுத்து இதோட ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் நல்லாவே இருந்துச்சு, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டின்னு வரும்போது ஆல்ரெடி சொன்னதுதான், டுவெல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதோட சவுண்ட் அவுட்புட் நான் இங்க ப்ளே பண்ணி பார்க்கறேன், நீங்களும் கேளுங்க. சரி, இதோட காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதுவுமே ஸ்மூத்தா இருந்துச்சு. இன்டோர் அண்ட் அவுட்டோர்ல நாய்ஸி என்வரான்மெண்ட்லயுமே நல்லாவே வேலை செஞ்சு, அதுலயும் எந்த கால் டிராப்புமே எனக்கு ஃபீல் ஆகல. சரி, இங்க காலிங்கை பத்தி பேசும்போது நெட்வொர்க்கை பத்தியும் பேசிடலாம்.
இந்த ஃபோன் 5G சப்போர்ட் பண்ணும். மொத்தமா 9 5G பேண்டோட வருது. இதோட டவுன்லோட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 837 MBPS வரலையும் வந்துச்சு. நான் ஒரு ஃபன்னுக்காக OnePlus 12Rோட கேங் வார் போட்டேன். அதில் OnePlus 12R ஈஸியாக அதை பீட் பண்ணிச்சு ஒரே ஒரு டெஸ்டிங்கில். மற்றபடி ஓரளவுக்கு ஈஸியாக காம்பீட் பண்ணிச்சு. வைஃபை ஸ்பீடுமே நல்லா இருந்துச்சு. இங்கே வைஃபை பற்றி பேசும்போது வைஃபை 5 சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் 5.2 வருது. மற்றபடி நார்மலாக வர எல்லா சென்சாருமே. அப்படியே இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா 8GB 128GB வேரியன்ட், அது இல்லாமல் 8GB 256GB வேரியன்ட், ரெண்டு வேரியன்ட் இருக்கு. இது ரெண்டுமே LPDDR5 UFS 3.1 ஸ்டோரேஜோட வருது. நானும் ஃபர்ஸ்ட் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனால் என்னோட டெஸ்டிங் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு UFS ஓட 3.1 கொடுத்துருக்காங்க. அதனால ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடும் நல்லா இருக்கும். இது அப்ளிகேஷன் பூட் பண்ணும்போதும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபோனில் பர்ஃபார்மன்ஸுக்கு டைமென்சிட்டியோட 7050 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 நானோமீட்டருக்கான ப்ராசஸர். Mali G68 ஓட GPU-ஓட வருது. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஒரு 30% பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கிடைக்குது 6100 பிளஸ் கம்பேர் பண்ணும்போது. ஆனா இங்க மேட்டர் என்னன்னா, இப்ப ரீசெண்டா லான்ச் ஆயிருக்க iQOO Z9 கம்பேர் பண்ணும்போது ஒரு 18% இருந்து 19% வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு பெஞ்ச் மார்க்கிங்ல. இருந்தாலும் இந்த ப்ராசஸர் இந்த செக்மெண்ட்டுக்கு உண்மையால நல்லா தான் இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஈவன் என்னோட பெஞ்ச் மார்க்கிங்ல இந்த போன்ல மேஜரான ஹீட்டிங் எதுவுமே நான் ஃபீல் பண்ணல. முக்கியமா இதோட ஸ்டெபிலிட்டி ஸ்கோருமே நல்லாவே இருந்துச்சு. 3D மார்க்கோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல 99.2% ஸ்டெபிலிட்டி கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம தெர்மல் த்ராட்லிங்ல பெருசா ஹீட்டும் ஆகல, பேட்டரியும் டிராப் ஆகல. கிட்டத்தட்ட 92% ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கிடைச்சிச்சு. தெர்மல் த்ராட்லிங்லயுமே கூட நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்படியே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தோம்னா இங்க 60 FPS வரலையும் நீங்க PUBGல கேம் பிளே பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க கேம் விளையாடும் போதும் மேஜரான ஹீட்டிங் எதுவுமே ஃபேஸ் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. இந்த இடத்துல லைட்டா ஹீட் ஆச்சு, மற்றபடி பெரிய ஹீட்டிங் எனக்கு எதுவும் ஃபேஸ் பண்ண மாதிரி தெரியல. ஆனா ஃப்ரேம் டிராப் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு. மைனரான ஃப்ரேம் டிராப் ஒரு 30 மினிட்ஸ் மேல நீங்க பிளே பண்றீங்கன்னா கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த போனோட பேட்டரி சைஸ்ன்னு பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி சைஸ் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 67 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இது 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 25 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. இதே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 58 நிமிஷம் 32 செகண்ட் 87 மில்லி செகண்ட் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ஃபோன் சார்ஜ் ஆகும்போது பெருசா ஹீட் ஆகல. ஆனா ஒரே பிரச்சனை என்னன்னா சார்ஜர்ல ஹீட்டிங் நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஒரு 80% மேல போகும்போது சார்ஜர்ல நல்லாவே ஹீட்டிங் தெரிஞ்சு. ஒரு 43 டிகிரி செல்சியஸ் வரலையுமே ஹீட் இருந்துச்சு. நீங்க சார்ஜர் ஹோல்ட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அந்த ஹீட்டிங் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன் ஆன் டைம் எனக்கு 7 to 8 hours வரலையும் வந்துச்சு. இதுல எந்தெந்த அப்ளிகேஷன் எது மாதிரியான பேட்டரி கன்சூம் பண்ணுறதை இங்க லிஸ்ட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நீங்க கேமரா இல்ல கேமிங் அதிகமா யூஸ் பண்றீங்கன்னா 6 இருந்து 7 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். இந்த டெஸ்டிங் எல்லாமே ஆட்டோ பிரைட்னஸ் மோடு, ஹை ரெஃப்ரெஷ் ரேட்ல ஒரு 50 to 75% வால்யூம் வச்சு செக் பண்ணிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு அக்யூரேட்டா இருக்கும். உங்க யூசேஜை பொறுத்து இது ஓரளவுக்கு மாறும். என்னோட பேட்டரி டெஸ்டிங்கான வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல அப்டேட் ஆகும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். அண்ட் போன்ல அடிஷனல் சார்ஜிங் ஃபீச்சர்னு பார்த்தோம்னா 80%லேயே நீங்க சார்ஜிங் வந்து லிமிட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் சார்ஜிங்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. உங்க யூசேஜை பொறுத்து சார்ஜிங்கோட பேட்டர்னை அதுவா டிசைன் பண்ணிக்கும். இந்த போன்ல மேஜர் ஹைலைட்னு பார்த்தோம்னா இதோட கேமராஸ் தான். இதுல ஃப்ரண்ட் கேமராலையும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, பேக் கேமராலையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. முக்கியமா அண்டர் 20,000 செக்மெண்ட்ல ஒரு கேமரா போன் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்களா? நம்ம கையில நத்திங் ஃபோன் 2A இருக்கு, ரெட்மி போக்கோ X6 நியோ இருக்கு, இந்த சைடு iQOOட Z9 அண்ட் ரெட்மி நோட் 13 எல்லா ஃபோன்ஸுமே வச்சு ஆல்மோஸ்ட் கேமரா கம்பேரிசன் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எல்லா ஃபோன்ஸுமே ரிவ்யூ பண்ணோம்ல, நிறைய பேர் நீங்கள் ரிவ்யூக்காக எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 by 1 எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டெடிக்கேட்டடான கேமரா கம்பேரிசன் அண்டர் 20,000 வந்துக்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து போக்கோ X6 நியோவோட ரிவ்யூ போட்டுடலாம். அடுத்து வந்து iQOOட Z9 அண்ட் ரியல்மியோட 12+ஓட டெடிக்கேட்டட் கேமரா கம்பேரிசன் வீடியோவும் வரும் நம்ம சேனலில். இன்னும் எக்கச்சக்கமான ரிவ்யூஸ் நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமராவை பற்றி பார்த்தலாம். இங்கே ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அது f2.4ஓட வருது. இதில் மொத்தமாக 2 மோடு இருக்குது, ஒன்று நார்மல் மோடு, இன்னொன்று போர்ட்ரேட் மோடு. போர்ட்ரேட் மோடில் f1.4 வரலையுமே நீங்கள் பூக்கா எஃபெக்டை கொண்டு வரலாம். இதோட அவுட்புட்னு பொறுத்த வரைக்கும் நான் மார்னிங்லேருந்து நைட் வரலையுமே நிறைய சாம்பிள்ஸ் எடுத்திருந்தேன். உண்மையாலுமே இது இந்த வருஷம் நிறையவே ஆட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரில் 11X இல்லை 11 அந்த மாதிரிலாம் நான் கம்பேர் பண்ணும்போது அதில் அவுட்டோரோட செல்ஃபி வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஆனால் இந்த வருஷம் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அவுட்டோரில் நீங்கள் எல்லா லைட் கண்டிஷன்லையும் உங்கள் ஃபேஸில் லைட் அடிக்கும் போதும் சரி, பேக்ரவுண்டில் லைட் இருக்கும்போதும் சரி, சைட் லைட்டு எல்லா லைட் கண்டிஷன்லையுமே இந்த ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு இந்த பட்ஜெட்டில்.
அண்ட் இதோட போர்ட்ரேட் மோடுமே நல்லாவே இருந்துச்சு. ஆனால் நீங்கள் லோ லைட் கண்டிஷனில் இல்லை இண்டோரில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது லைட் நல்லா இருக்கும்போது ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிற ஃபோன்ஸோட இந்த ஃபோன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. என்னன்னா ஒரே ஒரு ரெட் கலர் டோன் மட்டும் அப்பப்போ எட்டி பார்க்குது. அது இல்லாமல் லைட் குறையும் போது நாய்ஸ் லெவல் ஓரளவுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது iQOO Z9 கம்பேர் பண்ணும்போது. இதே எக்ஸ்ட்ரீமான லோ லைட் கண்டிஷன், அதாவது ஜீரோ லைட் கண்டிஷனுக்கு போகும்போது ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு நார்மல் மோடில். போர்ட்ரேட் மோடில் சொல்லிக்கொள்ளவருக்கு இல்லை ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும். எல்லா சாம்பிள்ஸுமே பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்து என்னன்றதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதோட பேக் கேமராஸ். இங்கே பேக் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு 4 மாதிரி இருக்குல்ல, ஆனால் 4லாம் கிடையாது. 3 சென்சார் தான் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பிரைமரி சென்சார் 50 மெகா பிக்சலுக்கான சோனி IMX882 சென்சார். செகண்டரி அல்ட்ரா வைட் கேமரா, இது 8 மெகா பிக்சலுக்கான சென்சார். தேர்டு வந்து மேக்ரோ கேமரா, அது சும்மா தான், அதோட சாம்பிள்ஸுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ பேசிக்காக சொல்லணும்னா 2 சென்சார் தான். ஃபர்ஸ்ட் இந்த அல்ட்ரா வைட் சென்சாரை பற்றி பார்த்தலாம். டே லைட்டை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டாக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. என்ன டீட்டெயில்ஸ் வந்து பிரைமரி சென்சார் லெவலுக்கு இல்லை. மற்றபடி லைட்டிங் கண்டிஷன் குறைய அதாவது ஈவினிங் டைமில் வரும்போது பிரைமரி சென்சாருக்கும் இந்த சென்சாருக்கும் இருக்கிற கலர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே நோட்டீஸ் ஆகுது. கலர் அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆக தொடங்குது. இதே ஒரு 6 o'clock மேலே நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க இந்த அல்ட்ரா வைடில் அப்படின்னா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. டீட்டெயில்ஸ் நல்லாவே அடி வாங்கினுச்சு. லோ லைட்லாம் போயிட்டிங்கன்னா 0. கண்டிப்பாக இந்த ஃபோட்டோஸ் சுத்தமாக எதிர்பார்க்க முடியாது அல்ட்ரா வைடில். ஸோ அல்ட்ரா வைட் அவ்வளோதான். ஆனால் இந்த பட்ஜெட்டில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. நிறைய ஃபோன்ஸில் அல்ட்ரா வைடே கிடையாது. அதை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு டீசென்ட் ஹோல்டு மாதிரி தான் தெரியுது இந்த ஃபோனில். நெக்ஸ்ட் பிரைமரி சென்சாரை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 2 மோடில் ஃபோட்டோ எடுக்கலாம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நார்மல் மோடில் 1x 2x, டிஜிட்டல் ஜூம் பார்த்தோம்னா ஒரு 20x வரையும் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இதில் 1x 2x டிஜிட்டல் ஜூம் இது எல்லாத்துலேயும் இருக்கிற ஃபோட்டோ வந்து ஓரளவுக்கு கலர் மேட்ச் ஆகுது. நார்மல் லைட்டிங் கண்டிஷன்லையும் சரி, லோ லைட் கண்டிஷன்லையும் சரி ஓரளவுக்கு நல்லாவே ஹோல்டு பண்ணிச்சு த்ரூ அவுட் த டே. அண்ட் இதோட டீட்டெயில்ஸுமே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. 20x ஜூம் சுத்தமாக வேலைக்கு ஆகாது, சும்மா ஒரு ஃபன் ஃபேக்ட்டுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 1x 2x ரெண்டுமே கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஈவன் லோ லைட்லேயுமே ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணிச்சு. இண்டோரில் லைட்டிங் கண்டிஷன் நல்லா இல்லைன்னா கொஞ்சம் நாய்ஸ் எட்டி பார்க்குது. இப்போ போர்ட்ரேட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த போர்ட்ரேட் தான் இந்த ஃபோனோட மேஜர் ஹைலைட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 2 மோடு இருக்குது. ஒன்று 1x 2x. இதில் பேசிக்காக 1x 26mm லென்ஸு, 2x பார்த்தோம்னா 52mm லென்ஸு. 120,000 செக்மெண்ட்டில் பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்குன்னு ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ரேரான சினாரியோவில் ஃபேஸையே டோட்டலாக காலி பண்ணிடுது. ஆனால் மேக்ஸிமம் சினாரியோஸில் இதோட ஃபோட்டோஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. அது எந்த லைட்டிங் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, ஈவன் உங்கள் பேக்ரவுண்டில் நல்ல லைட் இருந்துச்சு, இல்லை உங்கள் ஃபேஸில் ஒரு லைட் படுது, சைட்லேருந்து லைட் படுதுன்னா எல்லாத்தையுமே அட்டகாசமாக மேனேஜ் பண்ணுது. உண்மையாலுமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த ஃபோனை நான் ஒரு 30,000 35,000 இருக்கிற ஃபோன்ஸோடையும் கம்பேர் பண்ணேன். இந்த சைடு OnePlus 12R, இன்னொரு பக்கம் iQOOட Neo 9 Pro. ஈவன் அந்த ஃபோனுக்குமே ஓரளவுக்கு காம்பீட் பண்ணிச்சு இந்த ஃபோன். ஐ ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் கேமரா பர்ஃபார்மன்ஸ். இதுக்கு டெடிக்கேட்டடான கேமரா ரிவ்யூ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வரும். நெக்ஸ்ட் இதோட வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். இங்கே வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமராவில் 1080pல 30 frames/s வரையும் நீங்கள் ஷூட் பண்ண முடியும். இதில் டே லைட்டில் இருக்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான அவுட்புட் கிடைக்குது. இங்கே அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் சப்போர்ட் பண்ணுது. அது ஓரளவுக்கு டீசெண்டாக வேலை செய்யுது. டைனமிக் ரேஞ்ச் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுது. ஆனால் அந்த நடக்கும்போது ஜிட்டர் எஃபெக்ட் லைட்டாக இருக்கதா செய்யுது. இருந்தாலும் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோவில். ஈவன் ஃப்ரண்ட் கேமராவில் போர்ட்ரேட் வீடியோன்ற ஒரு ஆப்ஷன் இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. அது 720pல ரன் ஆகுது. அதுவுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதில் வந்து ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக வச்சு நீங்கள் ஒரு போர்ட்ரேட் வீடியோ எடுக்கிறீங்கன்னா அது ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இதே பேக் கேமரா சைடு வந்தோம்னா வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 4K 30 FPS வரலையுமே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர்ல 1080p வரலையும் தான் இருந்துச்சு. இந்த ஃபோனில் 4K 30ல ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. ஃபுட்டேஜ் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது கண்டிப்பாக வேலைக்கு ஆகாதுன்ற ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. மற்றபடி 1080p 60 FPSல ஸ்டேபிள் வந்து இருக்கதா செய்யுது. இருந்தாலும் அதுலேயும் மைனர் ஜிட்டர் தெரியுது. ஓரளவுக்கு டைனமிக் ரேஞ்ச் ஹோல்டு பண்ணிச்சு. இண்டோரில் எடுக்கும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அவுட்டோரில் ஃபிக்ஸ்டாக ஒரு இடத்துல நின்று எடுக்கிறீங்கன்னா அதோட வீடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஈவன் பேக் கேமராலையும் இந்த டைம் போர்ட்ரேட் வீடியோ கொடுத்துருக்காங்க. இது மூலயமா f1.4 வரைக்குமே நீங்கள் வச்சு வீடியோ எடுக்க முடியும். இதோட சாம்பிள்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. இதுலேயுமே உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் கிடையாது பேக் கேமரா பொறுத்த வரைக்கும். ஆனால் அதோட வீடியோ ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது லோ லைட்டின்னு போயிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் ஃபில் லைட்டை வச்சு உங்களால் வீடியோ எடுக்க முடியும். பேக் கேமராவில் அந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. ஸோ 7 o'clock மேலே ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது செட் ஆகாது. அடுத்து
இங்கே ஸ்ட்ரீட் மோட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மோடில் நீங்கள் மூவ்மெண்ட்டில் இருக்கிற சப்ஜெக்டை ஜூம் இன் பண்ணலாம் ஒரே ஒரு டேப்பில். இது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஈவன் ஃபோக்கஸை கூட உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈவன் இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே ப்ரோ மோட் சப்போர்ட் பண்ணும். அது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஈவன் வந்து வீடியோலையும் ப்ரோ மோட் சப்போர்ட் இருக்குது. ஆனால் மேஜர் கண்ட்ரோல்ஸ் கிடையாது. ஓரளவுக்கு டீசெண்டான கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இந்த ஃபோனில் இருக்குது. சட்டர் ஸ்பீடு, ஐஎஸ்ஓ, ஒயிட் பேலன்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். ஃப்ரேம் ரேட் மாதிரியான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றது ஒரு ட்ராபேக் மாதிரி தான் தெரியுது. ஓகே. இன்னொரு மேஜரான ஹைலைட், இந்த ஃபோனில் ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க. 720pல உங்களால் 960 FPS வரலையுமே உங்களால் ஒரு வீடியோஸ் எடுத்துக்க முடியும் ஸ்லோ மோஷனில். அது உண்மையாலுமே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு 6 o'clock தான் அந்த சாம்பிள் செக் பண்ணேன். ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. இது மூலிமா ஒரு 20-30 சாம்பிள்ஸ் நான் எடுத்திருந்தேன். டீசெண்டாக இருந்துச்சு. ஈவன் அதை நான் ப்ளே பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்றது பாருங்கள். 1080pல உங்களால் 480 FPS வரலையும் ஷூட் பண்ண முடியும். அதுவும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு பேக் கேமராவோட பொறுத்த வரைக்கும். ஈவன் இன்னும் எக்கச்சக்கமான மோட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே தனி டெடிகேட்டட் வீடியோ கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட சாஃப்ட்வேர் அப்டேட் பற்றி பேசும்போது இங்கே Android 14 Realme UI 5.0 வருது. இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. 2 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. என்ன இங்கே பிரச்சனைனா, இந்த ஃபோனை பூட் பண்ணும்போது எக்கச்சக்கமான ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வைஃபையை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டீங்க, ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்ற லெவலுக்கு அது பாட்டுக்கு கொத்தா வந்து இறங்கிட்டே இருக்குது. நானும் என்னென்ன ஆப்ஷனும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுவுமே வேலைக்கு ஆகல. எல்லாமே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் நீங்கள் இது எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் டிஃபால்ட்டாக வர எல்லா அப்ளிகேஷனுமே உங்களால் டிசேபிள் பண்ண முடியும். ஒரு ஃபோனு, மெசேஜ் இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷனை தவிர்த்து இது எல்லா அப்ளிகேஷனுமே உங்களால் டிசேபிள் பண்ண முடியும். அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் லோட் பண்ணும்போது, ஒரு ஃபோனை பூட் பண்ணும்போது இந்த அளவுக்கு ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் வரதும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகுறதுமே உண்மையாலுமே கடுப்பாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. முடிஞ்சால் நான் ஒரு தனி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போடுறேன். லெட்ஸ் சி. அண்ட் இதோட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்னு பார்க்கும்போது இந்த வருஷம் நிறையவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக வர ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஃப்ளாஷ் கேப்ஷனில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கு இல்லை கிளாக்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது அந்த இடத்துல ஒரு பாப்பப் ஆகும் ஸ்க்ரீனில். மற்றபடி இங்கே ஃபோட்டோ பேக்ரவுண்ட் உங்களால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அதை ஃபைல் டாக்குன்ற ஒரு சிஸ்டம் மூலயமா நீங்கள் மல்டிபிள் அப்ளிகேஷனுக்கு உங்களால் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். அந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிக்க முடியும். Windows 11க்கான ஃபோன் லிங்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோட்டோவில் பார்த்துட்டு இருந்த அந்த மோட்டோ கனெக்ட்ன்ற மாதிரி ஃபீச்சர் தான் இதுலையும் இருக்குது. மற்றபடி ரெகுலராக வர மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன், எட்ஜ் லைட்டிங்கு, ஸ்பிளிட் ஸ்க்ரீனு, ஸ்க்ரீன்ஷாட்டு, டபுள் டேப் ஸ்க்ரீன் ஆனு, டபுள் டேப் ஸ்க்ரீன் ஆஃப், இந்த மாதிரியான ரெகுலர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுலையுமே இருக்குது. ஃபைனலாக இந்த ஃபோனோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் மேஜரான அப்கிரேட்ஸ் இந்த வருஷம் பயங்கரமாகவே இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக கேமரா மெயின் சென்சார் நல்லா இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்குது, போர்ட்ரேட் மோடில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஈவன் வீடியோகிராஃபில் நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஹீட்டிங் கம்மியாக இருக்குது. பேட்டரி லைஃப் ஒரு 7 to 8 hours வரலையுமே வருது. ஒரு நார்மல் யூசேஜ் பண்ணுறீங்கன்னா 2 நாளுக்கான பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். ஈவன் இதோட டிஸ்பிளே பிரைட்னஸ் நல்லா இருக்குது. இதோட பில்டு குவாலிட்டியுமே நல்லா கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான எக்கச்சக்கமான விஷயத்துக்காக இந்த ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் நல்லா இல்லாத விஷயம், ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. அது கொஞ்சம் அனாயிங்காக இருக்குது. ஃப்ரண்ட்டில் 1080p தான் இன்னுமே சப்போர்ட் பண்ணுது. இது நம்ம பெரிய குறையாக சொல்ல விரும்பல. ஏன்னா இன்னுமே 30-35,000 ரூபாய் செக்மெண்ட்டில் 1080pல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனல் வெர்டிக் என்னன்னா, Realme 12 Plus உண்மையாலுமே பர்ஃபெக்ட் வேல்யூ ஃபார் மணி. இந்த ஃபோனை நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஈவன் ஏன்ட்டு கூட இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த ஃபோனை விற்றா தான் நான் அடுத்த ரிவ்யூ காசு போட முடியும். அந்த ரேஞ்சில் தான் எனக்கு இருக்குது. ஸோ உங்களில் யாராவது விருப்பம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி டேப்பில் Realme 12 Plus பற்றி அப்டேட் போட்டிருக்கேன். அங்கே செக் பண்ணி பாருங்கள். அங்கே நான் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் தரேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.